நம்ம பஸ் ஸ்டாப்பில் கொண்டு பஸ்ஸை நிப்பாட்டுவோம், பஸ் நிற்காது, ஒரு 10 அடி தள்ளி கொண்டு நிப்பாட்டுவான். நம்ம ஓடி போய் ஏறுவோம், பஸ்ஸுக்குள்ளே இருக்க கண்டக்டர் சத்தம் கொடுப்பான், ஏறி தொலையவே நீலாம் ஏவே பஸ்ஸில் ஏறுத, துட்டு கொடுத்து நாம் போகிறோம், நம்மளை கண்டக்டர் ஏசுவான். அதே இது ஒரு 18 வயசு பிள்ளை நிற்கட்டும், கரெக்டாக வாசலை கொண்டு நிப்பாட்டுவான். வாரீங்களாம்மா வாரீங்களான்னு கேட்பான். அந்த 18 மொதப்படியில் கால் வைக்கும் போது கண்டக்டர் எங்கே இருக்கான்னு தெரியாது, அவன் குதிச்சு ஓடி வந்து 2 சைடு கம்பியை பிடிச்சிக்கிடுவான், பிள்ளை கீழே விழுந்துடக்கூடாதான். பிள்ளை மொதப்படி 2வது படி 3வது படி முடிஞ்ச உடனே கண்டக்டருக்கு வேலை முடிஞ்சிடும், உடனே டிரைவருக்கு வேலை ஆரம்பிச்சிடும். உடனே டிரைவர் முன்னால வாமா முன்னால வா, கீழே விழுந்தா யார் பார்த்து சொல்தான், யார் டிரைவர், அவர் முன்னால கூப்பிடுதார். அதுல நல்ல டிரைவர் இருக்காங்க, ஏறும் போதே சொல்லிடுவான், ஆம்பளை எல்லாம் பின்னால போ, ஓ முகத்தை பார்த்துட்டு வண்டி ஓட்ட முடியாதுங்க. அன்னைக்கு தான் ஒரு டிரைவர்கிட்ட கேட்டேன், அண்ணாச்சி வண்டி ஃபுல்லா இப்ப எப்படி போகுதுன்னு. அவரு சொல்றார், இப்ப மல்லிகைப்பூ வாடையில தான் போகுது தம்பிங்க. ஏன்னா அப்படித்தான் இருக்கு, இந்த இளைஞர்கள் போறவன் இப்படி கொண்டு 18 கொண்டு முன்னால வச்சான், இந்த 18 பார்த்துட்டு வண்டியை அங்க திருப்புதா இங்க திருப்புதா பப்பன்னு அடிக்கான், கடைசியில் 58 கொண்டு கிடங்களை சாய்ச்சிட்டான். இந்த 58 கிடங்களை சாய்துனா சபல புத்தி ஒரு பொறுப்பை எடுத்து ஒரு வேலையில சேருகின்ற அந்த இளைஞன் பொறுப்பாக நடந்து கொண்டான்னா இல்லை.